அவர் முறையாக பார்க்கும்போது திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கணும் அப்போ வச்சுக்கீங்க. இந்த திமுக அழியணும்னு சொன்னா பாருங்க, நல்லா அசந்து தூங்கிடணும். காலையில் யாராவது சொல்லிட்டாங்க 5000 போட்டாங்களா? திமுக ஒரு சாதாரண சாம்ராஜ்யம் தான். அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. எதுக்கிறதாலும் திமுக அழிக்கணும், திமுக என்ன புறாமே காணாம்பா அந்தாலைங்களா என்ன பிரமாதம். இதை விட இன்னும் நிறைய இருக்கு மாப்பிளை, இன்னும் நிறைய. நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலா இந்த நாட்டை ஆளுநர் தமிழ்நாட்டு அவர் ஒரு ஆள் இருக்கனாலதான் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. சும்மா வெறும் கணப்புட்டாங்க இருக்க. நானே மூச்சு தண்ணி இவங்க பேச நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். அங்க 2 பால் காலியாச்சு. என்ன பூரா ஒரே சவுண்டு பாத்தியா இருக்கு. அவர் நான் பேச மாட்டேன் அவர் பெரிய பெரிய பட்டிமன்றம் நடத்திட்டு. இந்தம்மா என் தங்கச்சி பரிவின் சுத்தம் அப்பா அடமலை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி. என்ன பேச்சு, என்ன ஆற்றுறது, என்ன அறிவு. எல்லாருக்கும் என் மூல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான் அருமை அண்ணன் அறநிலையத்துறையுடைய அமைச்சர், என்னுடைய 6 உயிர், அன்பு அண்ணன் தமிழக முதலமைச்சரின் செல்ல பிள்ளைகள். அவருக்காக எந்த நேரத்துலையும் எந்த தூங்காதா இருக்கேன். நான் கூட போனேன், தூங்குறியா இல்லையானே நீ ஏனே எங்க போனாலும் எல்லா மீட்டிங்கும் நிற்கிறீங்க, என்ன நடக்குது, படுத்து எல்லாம் தூங்கிக்கிட்டே நடக்கிறீங்க எல்லாம் கேட்க. அவ்வளோ அருமையான கடுமையான உழைப்பாளி அண்ணன் சேகர் பாபு. அடுத்து என்னுடைய நடிகர் சங்க தலைவர் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நாசர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இன்னைக்கு அவரெல்லாம் நடிகர் சங்கத்தை நாங்கள் படுற பாடு பெரிய பாடாக இருக்கும். இன்னைக்கு அந்த அளவுக்கு அவர் எங்களுக்கு அவ்வளவு நடிகர் சங்கத்தை ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க. ஒரு இங்க இருக்க கழகத்துடைய வீரர்களுக்கும் மேலும் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பாவுக்கும் என்னுடைய அன்பு தங்கை உயிர் நோக்கி வந்த மேயர் பிரியா, இன்னும் அவர் தீர்க்காய்ச்சா எந்த மரணமும் அவங்களுக்கு வராது. அந்த செய்தியை பார்த்து நான் அவங்க கையெல்லாம் ஆடி போயிட்டேன். கடைசியாக ஒன்றும் இல்லை, வண்டிக்கு தான் சேரணும், வண்டி தான் சேரணும், நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள். 234 தொழிலில் முதல் தொழிலான என்னுடைய தலைவன் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவருடைய தொழில் நீங்கள் பேசுறது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய தொழில் ஒரு மிகப்பெரிய தொழில். ஆனா இங்க இருக்க அத்தனை அதாவது முறையா பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த இந்த தொழிலை பேசுறது ரொம்ப பெருமையா இருக்கு. அவருக்கு 73வது பிறந்தநாள். அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியே பிரட்டி போட்டோம்னா நல்லா இருக்குல்ல. பாருங்க, 37வது பிறந்தநாள் வச்சுக்கிறோங்க. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் கூட அப்படித்தான். என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்ச நாள்ல 2-3 நாள்ல கொஞ்சம் லேசா பீடியை கிளப்பிட்டாங்க. யாருக்குமே சோறு கிடைக்காதாமட்டாங்க. எனக்கு தூக்கம் இல்லை. பழைய கொரோனா மாதிரி வரப்போகுது, பழைய நோட்டு இல்லாமல் வரிசையில் நாய்வாங்க, அது மாதிரி நடக்க பார்த்தா அங்கே வர்ற வழியில் பார்த்தா பூரா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் பூரா மக்கள் பூரா நிற்கிறாங்க. ஹோட்டலை பூரா அடைச்சிருக்காங்க. பயங்கரமான புல நடுக்கமாகி போச்சு. கேட்டால் எங்கேயோ சண்டை வந்தால் நம்ம வீட்டில் அடுப்பு எரியாது, சோறு வராதுங்க, சோறு இருக்காங்க, அளவுக்கு ஒரு பீடியை கிளப்பிட்டாங்க. அப்போ கூட
நம்ம ஐயா தமிழகம் முழுவதும் ஒரு அழகா ஒரு கடிதத்தை பிரதமர் எழுதுறாரு. முதல்ல இந்த பிரச்சனையை நான் தீர்க்கிறதுக்கு என்ன வழி அதை பாருங்க. அவர் சொன்னாரு, ஆனா அந்த கட்சியில கூட்டணி யாராச்சும் பொருள் கொடுத்தாங்க, ஒரு ஆள் கூட பொருள் கொடுத்தாங்க. திமுகவை அழிக்கணும், திமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கணும் அப்புறம் வச்சுக்கீங்க. இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கலாம். மக்கள் அழியாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணு நீங்க முதல்ல யோசிக்கணும். எதுக்கிறதாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன புறாமே காணாம வந்தாலேங்களா. நானும் பார்த்துட்டா அப்படின்னு பார்க்கறேன். எதுன்னு சொல்றானோ அவங்க ஆளை காணும். இங்க இருக்காங்க ரொம்ப விளாவரியா பேசி சிக்கலாகிடுவோம். அது வேணாம். நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்புறேன். நானும் பார்த்துட்டா இருக்கேன். திமுக அழிக்கணும், எப்படி நான் முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிற்குது. பெரிய வரலாற்று படுத்து போய் நிற்குது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமாக. அதை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? இடையில ஒரு சம்பவம் வந்துச்சு. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டார். மக்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும்னு சொன்னா பாருங்க, அது நல்லா அசந்து தூங்கினவனுக்கு கால யாராவது சொல்லிட்டாங்க, 5000 போட்டாங்களா? ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சி இனிமையானதான். அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னா அதுல பாதி பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டு நிறுத்திட்டு இருந்தா 5000 போட்டு விட்டாங்க. என்ன பிரமாதம்! இதை விட இன்னும் நிறைய இருக்கு மாப்பிள்ளை, இன்னும் நிறைய இருக்கு. இந்த எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போறாரு. அவர் சாதாரண ஆள் நினைச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதே சாதாரணமாக தான் இருக்காரு நினைக்கிறாரு. கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும். ஏன்னா பேச வேண்டிய வசந்த பூரா மேலெல்லாம் பேசி ஆகணும், பேசிட்டே இருக்கு. ஆனா செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி தலைவர் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கு போக. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்லிடுங்க. ஒரு விஷயத்த சொல்லிடுங்க. நீங்க நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாம கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்க, தமிழ்நாடே அழிஞ்சும். நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலா இந்த நாட்டை ஆள்ற தமிழ்நாட்டில் யாருமே வேற யார் வந்தாலும் அன்னைக்கு தலைவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னாரு. அதாவது வேற கட்சின்னு நினைச்சீங்கன்னா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலியாகும். அவன் ஒரு சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஏன்னா கட்சி கேட்கறதுக்கு அந்த சைடு எங்கேயுமே யாருமே இல்லை நம்ம கட்சியை தவிர. எந்த நெருக்கடியும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர் தான். எந்த நெருக்கடியும் எந்தனையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தன்னம்பிக்கை இருக்கு. அவர் ஒரு ஆள் இருக்கனாலதான் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு, தமிழக பெண்களுக்கும் பாதுகாப்பு, மகளிருக்கு பாதுகாப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, எல்லா செல்வங்களுக்கும் பாதுகாப்பு. இந்த கட்சி மட்டும் இல்லைன்னா சத்தியமா சொல்றேங்க, என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், அவங்களுக்குலாம் கேடுகளமாயிடும். கொண்டுருவாங்க. யார் இருக்கா சொல்றதுக்கு ஆளு இல்லைங்க. நான் எட்டி பார்க்க உன்னத்தை எப்ப காப்பு வேற மாதிரி காணலாம் இருக்காங்க. நம்ம வெற்றி 200க்கு மேல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். தங்கச்சி சொன்னாங்க, பையன் சுத்தாங்க, அருமையா சொன்னாங்க. 200 மேல நம்ம 200ங்கிறது லட்சியம், நிச்சயம். 200க்கு மேல ஜெயிக்க போறது லட்சியம். ஆனா அதுக்கு மேல 36க்கும் முதலமைச்சர் யாருன்னா நம்ம தான், நம்ம தலைவர் தான். 36 234
நம்ம ஜெயிப்போம். அந்த 34 அதுக்கு நம்ம தான் பண்ண. ஆனா இப்ப நடந்துக்கிட்டு பாருங்க, இந்த விழா நடக்குது. இது சத்தியமா இந்த விழா அவருடைய பிறந்த நாளுக்கு நடக்கிற விழா கிடையாது. 2024 அடுத்த முதலமைச்சர் அவர் வரக்கூடாதுன்னா அதுக்கு பரிசா கொடுக்கக்கூடிய விழா அந்த விழா. நான் இப்பயே அவருக்கு பார்த்து சொல்லுவேன். 2வது முறையும் அவர் சிஎம் ஆகி உட்கார்ந்து மக்களுக்கு இன்னும் அள்ளி இழப்பாரு வாங்க. மக்கள் நல்லா அப்படி செழிப்பமா வாழக்கூடிய ஒரே தலைவர் அவருக்கு இன்னைக்கு இதை நம்ம பரிசா கொடுக்கலாம். எல்லா மக்களும் சேர்ந்து இதை மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். மக்கள் ஜனங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவர் தான் முதலமைச்சர், இவரை விட்ட ஒரு ஆள் இல்லைங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும், எல்லா தாய்மார்களும் தெரியும். இது இந்த விழாவுக்கு சேர்த்து நினைக்கக்கூடிய நம்ம பரிசா கொடுக்கக்கூடிய அதனால விழாவுக்கு சேவக பாபு ரொம்ப அற்புதமாக இருக்காரு. ஆகையினால தயவு பண்ணி எல்லாருமே நம்ம சாதாரண இருக்கக்கூடாது, கடுமையாக நம்ம முன்னிட்டு உழைக்கணும். உழைக்கிறதுக்கு பிறந்த கட்சி தான் திமுக. உழைக்கிறதுக்கு பூராமே அப்படித்தான் இருக்கான். எல்லாருமே உழைப்பு அது தலைவரே அப்படிப்பட்டாங்க. ஆகையினால இது ஒரு பெரிய மாபெரும் விழா. இந்த விழாவில் நம்ம கலந்துக்கிறது அவருக்கு அவர் ஜெயிச்சதுனால நடக்கக்கூடிய வெற்றி விழாவாக நான் நினைக்கிறேன். இந்த முறையுமே கடமையா பெரிய வித்தியாசங்கள் பேசி மக்களுக்கு ரொம்ப நல்லா செய்வாரு. ஆகினால அவர் தீர்க்க ஆயுஷா கையாசுவத்தோட நல்லா இருக்கு, மக்களுக்கு நல்லா செய்யறத நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆயுஷோட இருக்கிறவர் அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா இதே முறையில் அன்னைக்கு போன வருஷம் மார்ச்ல இதே அங்கே நினச்சிட்டு நான் சொன்ன வரி தான். ஏன்னா அந்த வரியை திருப்பி இன்னைக்கு பார்த்தேன் நினைக்காதீங்க, அதே வரி தான். ஒரு பாட்டில் சொன்ன பாட்டு தான். முதலமைச்சர் நம்மளை பார்த்து போறாரு, நம்ம கழக பிள்ளைகளை பார்த்து முதலமைச்சர் பாரு. அதே வரியை நான் ஒரு 4 வரி மறுபடியும் பாடி ஒரு ஞாபகப்படுத்துறேன். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. அடுத்தது தான் அவர் நம்மளுக்கு அழகா நம்ம முதலமைச்சர் நம்மளுக்கு சொல்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். அதுதான் நினைக்கணும். வழியிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குடியிலே. வழியிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குடியிலே. அத்தனையும் தாண்டி காலை உண்மையடா, அத்தனையும் தாண்டி காலை உண்மையடா. நீ அஞ்சாமல் கடமையில் தந்தையடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா. இதுதான் நான் சொல்லல, நம்ம ஐயா தமிழக முகமது சொல்றாரு. நம்ம கட்சி சொல்றது கழக உறுப்பு பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி நீ இந்த எலெக்ஷனை அவன் கடுமையாக வச்சு பெரிய வெற்றி அவர் பிள்ளைகளை கொடுத்து மக்களுக்கு நல்ல செய்வதற்கு அவர் ஆண்ட ஐசியம் கொடுத்து பெரிய வெற்றியை நம்ம கணக்கு பாடம்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு தமிழுக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து